ஏங்க நான் கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்கேன், நீங்க அப்படியே இருக்கீங்களே எங்காவே. உங்களை பார்த்து எந்த பொண்ணும் ப்ரொபோஸ் பண்ணலையா? இல்ல உங்ககிட்ட வந்து மொக்க போடலையா? யாரும் கிடையாது. ஏய் உண்மையா சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. இந்த மூஞ்சிக்கு நீ கிடைச்சதே பெரிய விஷயம்டி. வேற யாரும் முக்க போட போறா? ஏய் உண்மையா சொல்லுங்க, யாருமே உங்கள்ட்ட பேசல. அப்படி வந்து பேசினா நீங்க பேசாமையா இருப்பீங்க? பேசுனா பேச்சு கொடுப்பாங்க. அப்ப நீங்க பேசுவீங்க. என்ன கேட்க போறாங்க நம்மள்ட்ட? எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கேட்க போறாங்க. நானும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு கேட்க போறேன். அப்ப எந்த பொண்ணு வந்து உங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்டாலும் நீங்க உடனே பதில் சொல்லிடுவீங்களா? கேட்கறவங்க சொல்லிதானே ஆகணும். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அப்போ ஐயோ இதுக்கப்புறம் தான் ஆட ஆரம்பிச்சிருவானே. சரி சரி வர இந்த ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன். அப்பயே சொன்னா உன் புருஷனை கைக்குள்ளர் போட்டுக்கன்னு. எல்லா ஆம்பளையும் இப்படித்தான். ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அப்படிலாம் இல்லையே, என் புருஷனுக்கு என் மேலதான் பாசம் அதிகம். இங்க வாங்க நிரூபிக்கிறேன். என்னத்த தேடுறா? இங்க பாத்தீங்களா, என் போட்டோ தானே வச்சிருக்காரு பர்ஸ்ல. நீங்களே பாத்துக்கோங்க அப்ப யார் மேல பாசமா இருக்காருன்ட்டு. சிவகாசில போய் வெளியே வரோம். இப்பதான் பேசியிருக்கேன். நீ எங்கேயாவது போய் வெடிவாங்கு. அம்மா போட்டோவை பர்ஸ்ல வைக்க கூட இடம் இல்ல. அம்மாவை மறந்துட்ட. நீங்க ஒண்ணுமா எப்ப பார்த்தாலும் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரியே அம்மா மறந்துட்டேன் சொல்லிட்டு இருக்கீங்க. பர்ஸ்ல இல்லைன்னா நம்ம என் மனசுல இருக்கீங்கம்மா. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப பர்ஸ்ல மட்டும்தான் எனக்கு இடமா? உங்க மனசுல இடமே இல்லையா? முடிச்சு விட்டீங்க. நீங்க தூண மாதிரிதான் நைட்டு.